ஹalleluya. praise the Lord. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இல்ல. ஓகே, இன்னைக்கு நான் ஒண்டி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேக் பண்ணிக்கங்க. ஆமென். ஓகே, நம்ம வந்து முத 2 தீமோத்தி 1 அதிகாரம் வசனம் 13 எடுத்துக்கோங்க. Let's turn to 1 Timothy chapter 1 verse 13. Okay, and I want all of us to read loudly. நல்லா சத்தமாக நம்ம படிக்க போறோம். ஓகே, தீமோத்தி 1 தீமோத்தி 1 அதிகாரம் 2 தீமோத்தி 1 அதிகாரம் வசனம் 13. Okay, 2 Timothy chapter 1 verse 13. 2 Timothy chapter 1 verse 13. எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல எடுத்துக்கிட்டீங்களா? Okay, so we are going to read. எல்லாரும் சத்தமாக நம்ம வாசிக்க போறோம். 1 2 3. Okay, hold fast the pattern of sound words. Okay, தமிழ்ல என்ன எழுதி இருக்குது? அந்த முதல் வார்த்தை சொல்லுங்க. யார் படிக்கிறா? இல்ல, 2 தீமோத்தி 1 அதிகாரம் வசனம் 13. 2 Timothy chapter 1 verse 13. The first word it says hold fast. அது என்ன இல்லைங்க தமிழ்ல? யாரும் இல்லையா? எதவும் கேட்குது. அந்த கடைசி வார்த்தை என்ன சொன்னீங்க? சட்டத்தை சட்டத்தை ஓகே, சட்டத்தை கைக்கொண்டீர்களா? ஓகே, ஹோல்ட் ஃபாஸ்ட். ஓகே, அதாவது நம்மளோட தமிழ்ல வந்து புடிச்சுக்கோ, வேகமா புடிச்சுக்கோ, ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ. ஹோல்ட் ஃபாஸ்ட் டு தி பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட் வேர்ட்ஸ். சரியான வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தையை சரியாக வேகமா புடிச்சுக்கோ. எல்லாம் சொல்லுங்க, புடிச்சுக்கோ. இந்த பிரச்சனை, இதுதான் பிரச்சனையா இருக்குது நம்மளோட வாழ்க்கையில. சில நேரம் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம புடிச்சுக்க மாட்டேங்கிறோம். Okay, we are not holding fast. The Bible says very clearly, ஆண்டவரோட வார்த்தை வந்து இது வந்து சரியாக இவர் சொல்றாரு. என்னத்த, நீ ஆண்டவரோட வார்த்தையை நீ புடிச்சுக்கோ. Hold fast to the sound words. ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துலயும் சரி, அந்த காலத்துலயும் சரி, கள்ள போதனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, கள்ள உபதேசம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அப்ப நம்ம எப்படி நம்ம வேகமா ஆண்டவரோட வார்த்தையை நம்ம புடிச்சுக்க போறோம்? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ ஆண்டவரோட வார்த்தையை நீ வேகமா புடிச்சுக்கோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். If we don't hold fast to the sound doctrine, சரியான போதனையை நம்ம புடிச்சுக்காம இருந்தோம்னா அங்கதான் நம்மளுக்கு குழப்பம் வரும். If we don't study the scripture, if we don't read the Bible, but we claim that we are reading the Bible, but in truth we are not. நம்ம வந்து பைபிளை படிக்கிறோம்னு சொல்றோம், ஆனா சரியாக நம்ம படிக்கல, உண்மையாக நம்ம படிக்கல, சும்மா மேலரகமா நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் இந்த மாதிரி வேஷத்தை நம்ம போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோம்னா ஒரு காலகட்டம் வரும், நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம அறியாம போவோம். பைபிள் படிச்சா மட்டும் ஆண்டவர் அறிய மாட்டோம். Just because we read the Bible doesn't mean that we know God. A lot of people read the Bible as if they are reading a book. நீங்க ஆண்டவரோட வார்த்தை நீங்க ஒரு புக்கு போல நீங்க படிச்சீங்கன்னா அது ஒண்ணுமே நம்மளுக்கு ஏறாது. அது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஆனா ஆண்டவரோட வார்த்தையை வந்து நம்ம முழு மனதோடய படிக்கிறோமா, அந்த படிச்சு கொண்டு அது போல எப்படி நம்ம மாறணும்னு நம்ம பார்க்குறோமா, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரோட வார்த்தையை நீ பிடிச்சிக்கோ.
இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க மறந்துட்டு போனீங்கன்னா, ஓகே, இந்த 1 மணி நேரம் நம்ம பேசுறத மறந்துட்டீங்கன்னா, ஆனால் ஒரு வார்த்தையை நீங்க மறக்காம போங்க. என்னது? என்ன வார்த்தை அது? புடிச்சிக்கோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புடிச்சிக்கோ. புடிச்சிக்கோ. Amen. Hold fast. Hold fast to the pattern of the some words. அதே போல 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனம் 12. If you turn to 1 Timothy chapter 4 verse 12, okay, it says the same thing, okay, how we ought to hold fast to this sound doctrine. Why is it important for us to hold fast to God's word? Okay, in 1 Timothy chapter 4 verse 12, when I was a young child, a young man, okay, now I'm still a young man, okay, but when I was back then, okay, we rewind back about another 20 years ago, 15, 25 years ago, this was my favorite verse. Okay, wherever I go, I will always keep this verse with me. 1 Timothy 4:12. What does it say? நான் வந்து ஒரு வாலிபனா இருக்கும்போது இந்த வசனம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு என்னோட வாழ்க்கையில். இந்த வசனத்தில் தான் நான் வந்து ஆண்டவருக்குள்ள இன்னும் உறுதியாக நான் நின்றுட்டேன். இந்த வசனம் இருக்காட்டி நான் படிச்சிருக்க மாட்டேன், தெரிஞ்சிருக்கிறது. Okay, this word actually inspired me. Okay, this is what it says. Let no one despise you. Or let no one despise your youth. Okay, another version it says, don't let anyone look down on you because you are young. வாலிபர் பிள்ளைங்க, இங்க நிறைய வாலிபர் பிள்ளைங்க இருக்கீங்க. ஓகே, வாலிபர் பிள்ளைங்களா இருக்கீங்களா, வாலிபர் பிள்ளைங்களா இருக்கீங்களான்னு தெரியல. ஓகே, நீங்க ஆண்டவரோட வார்த்தையை நீங்க பிடிக்காம போனீங்கன்னா நீங்க வாலிபரா ஆக மாட்டீங்க, வாலா இருக்கீங்க. ஓகே, so you have to be, if you going to be a young child or young man who is going to hold on or who is going to stand steadfastly strong, then do not let anyone despise you because you are young, but because what you need to do is you need to stand firm. How? Through God's word. ஆண்டவரோட வார்த்தை மூலமாக, ஆண்டவரோட வார்த்தை மூலமாக நீங்க உறுதியா நிற்கும் பொழுது தான் நீங்க வந்து ஒரு சரியான ஒரு வாலிபனா நீங்க நிற்பீங்க. Trust me. Again, there are so many young people, young adults, young people. Okay, and I want to tell this, I want to impart this to you. Okay, என்ன எழுதிருக்கு? 1 Timothy chapter 4 verse 12 up to 16. Okay, we read in full context. This is what it says. Okay, ஒன்றாக நம்ம படிப்போம். 4 தீமோத்தேயு 12 ல இருந்து 16 வரைக்கும். 1 2 3. Let no one despise your youth, but be an example to the believers in word, in conduct, in love, in spirit, in faith, in purity. Till I come, give attention to reading, to exhortation, to doctrine. Do not neglect the gift that is in you, which was given to you by prophecy with the laying on of the hands of the eldership. Meditate on these things, give yourself entirely to them, that your progress may be evident to all. Take heed to yourself and to the doctrine. Continue in them, for in doing this you will save both yourself and those who hear you. Amen. Okay. So தமிழ்ல படிங்க. நீ உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஓகே, உன்னோட என்னது, உன்னோட இளமை பருவத்தை நீ அசட்டை பண்ணாம இரு. Don't despise your youth. Don't throw away your youth. Okay, இந்த வசனம் வந்து வாலிபர்களுக்கு ஒன்று இல்ல. Okay, this verse is not only for young people, it is for each and every one of us. எல்லாத்துக்கும். Okay, what it's saying is, okay, there are few things இங்க, சில காரியங்கள் இங்க இருக்குது. Okay, 13ஆம் வசனத்துல என்ன இருக்குன்னா, till I come, நான் வர்ற வரைக்கும் என்னது, நான் வர்ற வரைக்கும் give attention, underline that, give attention to reading. தமிழ் என்ன எழுதிருக்காங்க? ஜாக்கிரதையா இரு. இந்த வார்த்தை நம்ம வெள்ளிக்கிழமை கூட படிச்சோம் தானே. இங்க மானிட்டர்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியல. டெஸ்டிங் 1. ஓகே, ஜாக்கிரதை. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதை. Give attention. Give attention. Today we have a lot of attention deficit disorder. Correct? ADHD.
cannot pay attention. Today, this new alpha generation, they cannot pay attention. That's why they look at the Bible, they cannot, they will sleep. இப்ப இருக்கிற காலத்துல இப்ப இருக்கிற பிள்ளைங்க இந்த அல்பா ஜெனரேஷன், அல்பா சந்ததின்னு சொல்றாங்க. அது என்ன? அல்பா சந்ததின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த சந்ததிகள் இப்ப இந்த காலத்துல வளர்ற பிள்ளைங்க, இப்ப இந்த காலத்துல பிறக்கிற பிள்ளைங்க எல்லாமே அல்பா சந்ததின்னு சொல்லுவாங்க. இந்த அல்பா சந்ததிக்கு கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். For them to pay attention very difficult. அதனால தான் அவங்க சில நேரம் அவங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப வெரி ஃபாஸ்ட் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. யாராவது 2 மணி நேரம் உட்காந்து டிவி பார்க்குறாங்களா? பார்க்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற சந்ததிகள் யாருமே பார்க்க மாட்டாங்க. 10 நிமிஷம் அதோட மாற்றிடுவாங்க. They can't even spend 5 minutes pay attention. Watch TV also cannot. Something which we will, last time we used to die to watch TV, they cannot watch TV 5 minutes. After that, swipe. Okay? ஸ்வைப்லேயே போகுது. ஒரு காலம் வரும் அவங்க எல்லாமே ஸ்வைப் ஆகிடுவாங்க. ஓகே, ஒன்றுமே தெரியாம. ஸோ that's why the Bible today it says what? Pay attention. Okay, there are few things I want you to underline before we go to the message. Okay, pay attention to exhortation. தமிழ் என்ன இருக்குது? உபதேசத்துக்கு நீ ஜாக்கிரதையா இரு. ஓகே, செவி கொடு. exhortation to doctrine, ஆண்டவரோட சரியான உபதேசத்துக்கு நீ ஜாக்கிரதையா இரு. and then you go down to verse 15. நீங்க 15ஆம் வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னா படிங்க. தேர்கிறதற்கு யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டு அதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன். நீங்க அதெல்லாம் சரியா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் ஹோம்வொர்க் செய்யுங்க. ஓகே, அண்டர்லைன், மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். இதே காரியத்தை தான் ஆண்டவர் ஜோஷுவால சொல்றாரு. ஜோஷுவா chapter 1 verse 8 என்ன சொல்றாரு? ஓகே, அங்க போவோம், அப்புறம் போவோம். ஓகே, மெடிடேட் ஆன் தீஸ் திங்ஸ். ஓகே, give yourself entirely to them that your progress may be evident. Okay, now why you need to meditate? நீங்க ஏன் இந்த காரியத்துக்கு நீங்க செவி கொடுக்கணும்? ஏன் ஆண்டவரோட காரியத்துக்கு, ஆண்டவரோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கணும்? எதுக்கு நீங்க சிந்தித்து கொண்டு இருக்கணும்? அங்கல்ல இருக்குது. என்ன காரணம்? படிங்க. தேர்கிறதற்கு யாவருக்கும் விளங்கும்படி. என்னது? தேர்கிறதற்கு. நீங்க என்ன தேடுறதா? நீங்க என்ன தேடுற அவங்களுக்கு விளங்கும். அதாவது உங்களோட வாழ்க்கையில அதை கண்ணி கொடுக்கிறது மற்றவங்க பார்க்க முடியும். அதான். So that your progress will be evident to everybody. So why you need to read the word? இப்ப நான் கேக்குறேன், எதுக்கு நீங்க ஆண்டவரோட வார்த்தையை படிக்கணும்? அங்க இப்பதான் சொன்னேன், ஒரு நிமிஷம் கூட இல்ல. ஆண்டவரோட வார்த்தையை நீங்க எதுக்கு படிக்கணும்? Why you need to read God's word? Why you need to pay attention to God's word? So that your progress, what? No, your progress will be evident. Now what is the evidence that you and I are reading the word of God? What is the evidence that you and I are studying the word of God? Through our life. Amen. நம்மளோட வாழ்க்கை தான் நம்ம we are the living testimony. நம்ம தான் ஒரு சாட்சியாக வாழ்றோம் ஆண்டவருக்கு. அப்ப அந்த சாட்சி எப்படி தெரியும்? நம்ம இப்ப ஆண்டவரோட வார்த்தை படிக்கிறோமா இல்லையாண்டு நம்மளோட குணத்துல, in our character, in our progress, in our life, how we are dealing, how we are handling life. நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு வரோம், வழி நடத்திட்டு வரோம், ஆண்டவர் எப்படி வழி நடத்திட்டு வராரு, இதுதான் தெரியும். இதனாலதான் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை படிக்கிறோம். ஆண்டவர் நிரும்பி எனக்கு அப்படி ஒரு நெருப்பு, இங்க ஒரு நெருப்பு அப்படி இல்லை, அதுக்கு இல்லை, காரணம் இருக்குது. காரணம் என்னது? நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட குணம் எல்லாம் மாறிக்கொண்டு வர்றதுக்கு. Amen. Why we are reading God's word? So that we will be changing into the image of Christ. கிறிஸ்துவோட சாயல்ல நம்ம வர்றதுக்கு தான் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம படிச்சு கொண்டு வரோம். Amen.
So these are the things that we need to understand. And this is the mistake, or this was the error that Israel fell. இந்த காரணத்தினால தான் இஸ்ரவேல் ஜனங்க அவங்க நிறைய பிரச்சனைக்கு போயிட்டு வந்தாங்க. ஒரு காலம் வந்துச்சு, ஆண்டவர் வந்து வனாந்தரத்துல இருந்து இஸ்ரவேலை கூட்டிட்டு எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்து கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்தாரு. God brought the the Israelites from Egypt, out of Egypt, and brought them into this land of Canaan. கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து இந்த கானான் தேசம் அவங்களோட this is a land of promise. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட தேசம். இந்த தேசத்துல கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து, அப்புறம் கடைசியாக தாவீது ராஜாவை கொடுத்து, சோலமன் ராஜாவை கொடுத்து, சோலமன் ராஜா பெரிய ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கட்டி எல்லாமே செஞ்சாரு. Fantastic. Israel was one of the most richest nation there. Everybody used to envy. எல்லா தேசமும் இஸ்ரவேலை பார்த்து இது என்ன தேசம் பயங்கரமா இருக்குது, இந்த தேசம் போல நம்ம வரணும், அவங்க இங்க வருவாங்க பார்த்துட்டு போறதுக்கு, இவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம்னு. அந்த போல இருக்கிற தேசம் என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவரோட வார்த்தையை இங்க பாருங்க, இந்த சோலமன் ராஜா தான் இந்த ஆலயத்தையும் கட்டினாரு, கடைசியில் அவரையும் விழுந்தாரு. Sometimes we think that we are already reading God's word, we are good to go. Sometimes we think that we are building a good prayer altar, we are good to go, we can leave. நம்ம வந்து நல்ல ஒரு பலிபீடத்தை நம்ம கட்டி இருக்கோம், ஜெப பீடத்தை நம்ம கட்டி இருக்கோம், நம்ம நல்லா செழிப்பா வருவோம். சில நேரம் அந்த யோசனை இருக்கும். Sometimes no, be careful. அதான் பைபிள்ல என்ன எழுதி இருக்குது, ஜாக்கிரதையா இரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இரு. Be careful. You are not who you think you are. You are not ready yet. நீ சரியா, நீ ரெடியா இல்ல. There are so many things that you and I need to learn. And because they became so excellent and they thought that they were so good, that was the time Solomon fell. அந்த டைம்ல தான் சோலமன் ராஜா விழுந்தார். அப்புறம் அந்த தேசமே பிரிந்து போய் இது இஸ்ரவேல், இது வந்து யூதா, ரெண்டு தேசம் ஆயிடுச்சு, ரெண்டு ராஜ்யம் ஆயிடுச்சு. அப்போ there was a big split that took place. That's why when you read the book of Kings, okay, Kings, first Kings, second Kings, it talks about different kings. நிறைய ராஜாக்கள், ஒன்னு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்கள் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த ராஜா, அந்த ராஜா, அந்த ராஜா, இந்த ராஜா, இந்த ராஜா, இதெல்லாம் ராஜாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆமா, ராஜாவை படிச்சா ராஜா தான் இருக்கும். When you read the book of Kings, it will talk about kings. So you will find there are so many kings, and all these kings, இஸ்ரவேல், இப்ப இந்த ரெண்டு தேசமா பிரிஞ்சிச்சுல, இந்த தேசம் இஸ்ரவேலின் ராஜ்யம், அதுல நிறைய அசுத்தமான ராஜாக்கள் எழுப்பி கொண்டு வந்தாங்க. அதே போல யூதாவை பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய அசுத்தமான ராஜா, ஒரு ரெண்டு நல்ல ராஜாக்கள் வந்தாங்க, ஆனா அதிகமாக அசுத்தமான ராஜா தான். அதனால தான் ரெண்டு தேசமும் ரெண்டு ராஜ்யமும் விழுந்துருச்சு. they went into captivity. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்க, கேப்டிவிட்டி, தமிழ் என்ன சொல்றாங்க, கேப்டிவிட்டி, எக்ஸைல், கைதியா, அவங்க வேற ராஜ்யம் வந்து ஆழ்ந்து கொண்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுல என்ன நம்ம பார்க்கறோம்னா, அவங்க என்ன செஞ்சாங்க, what did they do that caused them to depart or for God to break them, until God don't want to see these nations anymore. God didn't want to see Judah anymore. ஆண்டவருக்கு யூதாவை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. Just imagine how God turns his face against you. That's what happened. God brought you, but you rebelled, and now God is turning his face against you. He doesn't want to see you. That's the worst thing that can ever happen. And this is what happened here. God didn't want to see Judah. But what actually took place? We're going to see. There was one particular king. ஒரு ராஜா இருந்தார், அவர் பேர் வந்து ஆஹாஸ். Okay, Ahaz, this particular king in if you can turn with me to Second Kings chapter 16. ரெண்டு ராஜாக்கள் 16ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அதிகாரம் 16 அதிகாரம் வசனம் 7. ஓகே, 16:7, 16:7. ஓகே, ஆக
ஆகாஸ் அசீரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கிவிடும். So Ahaz sent messengers to Tiglath-Pileser, king of Assyria, saying, I am your servant and your son. Come up and save me from the hand of the king of Assyria and from the hand of the king of Israel who rise up against me. So this king, now this is Judah, this is the king of Judah. இது வந்து யூதாவின் ராஜா, அவர் பேர் ஆகாஸ். ஆகாஸ் சொல்லுங்க, பிள்ளை பண்ண ஒரு ஆகாஸ் வைக்கிறாதீங்க, அது சொல்லிடணும். ஓகே, ஆகாஸ், ஓ நல்ல பைபிள் இருக்கு, நல்ல பேரா இருக்கு, ஆகாஸ் ஏழுங்க ஆரம்பிக்குது, இல்லை வேணாம், ஓகே நல்லா படிக்க, பைபிள் படித்தா தெரியும் இது பேர், இந்த பேர் வைக்க வேணாம். ஓகே, ஸோ this Ahaz, he sent messengers to Tiglath-Pileser. Okay, who is Tiglath-Pileser? He is the king of Assyria. Okay, Tiglath-Pileser ஒரு ராஜா இருந்தாரு, அவர் வந்து அசீரியாவின் தேசத்தின் ராஜா. அந்த ராஜாக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, என்னதான் இந்த இஸ்ரவேல் தேசம் எனக்கு மேற்கொண்டு போய் சண்டைக்கு வருது, சீரியாவின் தேசம் எனக்கு சண்டைக்கு வருது, என்னைய வந்து காப்பாத்துங்க, நான் உனக்கு என்னது ஒரு சர்வன்ட். சர்வன்ட்னா என்னது தமிழ்ல வேலைக்காரன், வேலைக்காரனா ஆகிறேன், நான் வந்து உமக்கு மகனா ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. தமிழ்ல அப்படிதான் எழுதிருக்கு, என்ன எழுதிருக்குது, அடிமை. ஒன்னும் பெஸ்ட், நான் வந்து உனக்கு அடிமை. இவரே போயிட்டு ஆகாஸ் ராஜா அசீரியான் ராஜா கிட்ட போயிட்டு நான் உனக்கு அடிமைன்னு சொல்றாரு. ஒரு காலத்துல இந்த தேசம் எப்படி இருந்துச்சு, இப்ப வந்து நான் உனக்கு அடிமை சொல்றாரு. சொந்தமாவே போயிட்டு அடிமையாயிட்டாரு, சரண்டர் பண்ணிட்டாரு. ஓகே, என்னைய காப்பாத்து. இந்த பாருங்க, யூசியா டேவிட், when David was a king, he knew how to call upon God. தாவீது ராஜா ஆண்டவரை ஆபத்தின் காலம், யுத்தம் காலம், இந்த மாதிரி காலங்கள்லாம் வரும்போது அவர் எப்படி ஆண்டவர் கூப்பிடணும்னு அவருக்கு தெரியும், அவர் கத்துக்கிட்டாரு. David knew how to call upon God in times of battle, in times of war, in times of difficult times. All these times he knew how to call upon God. He knew how to come and dwell in the presence of God. ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ள தாவீது ராஜாக்கு இருக்க தெரியுது. ஆனா இந்த கோல்கையை அவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. He already taught this to Solomon. That's why Solomon, the first thing he did was what? I want to build a beautiful temple for the Lord. You see his heart, அவரோட இருதயத்தை பார்த்தீங்களா? சாலமன் ராஜாவோட இருதயம், எனக்கு ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், அதுதான் விரும்பினார். So this was the practice that actually David taught Solomon. தாவீது ராஜா இந்த காரியத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு. முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தை தேடுன்னு. He taught that. But you see what Ahaz did. In times of battle, in times of war, where is he running to? He is running to the nation that is around him. பக்கத்துல இருக்கிற தேசத்தை தேடி இவர் ஓடி போயிட்டு நானே உம்முடைய அடிமை சொல்றாரு. இங்க யாராவது வந்து சொல்வீங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா? You will find ways to fight back, but this guy is going and telling, I am your servant. Help me. Please save me. இதுதான் சொல்றாரு. அதுக்கு தான் அடிமையா வராரு. Okay? So what happens then? If you read through, okay, let's read verse 8. 8th வசனம் படிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலோ ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களிலோ அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். So after that what he began to do, because this Ahaz is an evil king. இந்த ஆகாஸ் வந்து அசுத்தமான ஒரு ராஜா. இவர் என்ன செஞ்சாருன்னா, ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஆலயத்தில் இருக்கிற இந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாமே எடுத்து அசீரியான் ராஜாவுக்கு போய் கொடுக்குறாரு. He is giving the things that were in the temple. Remember when Solomon built the temple, the things that were inside the temple, the articles, these, the gold, the silver, all these rich things. Remember, the temple was made of what? Gold. The temple
temple was made of solid gold. Okay? And now he's taking the things from the temple and offering it to the king of Assyria. ஆலயத்தில் இதுதான் நடக்கும். தேவ பயம் இல்லாமல் போனோன்னு என்னென்னலாம் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில? ஆண்டவரோட காரியத்திலே நம்ம கையை வச்சு அங்கே எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். நம்ம சொந்த வாழ்க்கையில நம்ம எடுத்து பார்க்கணும். If we take this in our own lesson, in our own life, who is the temple? Who are the temple? We are the temple. Okay? We are the temple. And this temple, how is this temple being offered to God? Is it really, are we really offering this temple for the Lord, for the work of God, for the things of God? Or are we offering this temple to the things of ungodliness? இந்த ஆலயம் இன்னைக்கு நம்ம தேவ ஆலயமா இருக்கிறோம். ஆமென். இங்க தேவ ஆலயம் கிட்ட தானே நான் பேசுறேன் இல்லையா? ஆமா. ஓகே. இந்த தேவ ஆலயம் நம்ம ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை நம்ம செஞ்சு கொண்டு வரோமா? தேவ பயத்தோடு நம்ம நடந்துக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கையை நம்ம தேவ பயத்தோடு நம்ம நடந்துக்கிறோமா? இல்லாட்டி இந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு கொண்டு வரணும். இருக்கலாம். We can be doing things which are not right before God. This temple. Why do we do that? Because of the lack of fear of God. ஆண்டவருக்கு தேவ பயம் இல்லாம போகும்பொழுது இதுதான் நடக்குது. நீங்க இந்த ஜூடாவோட கதையை நீங்க படிச்சீங்கன்னா என்னனால இவங்களுக்கு ஆலயம் இருக்குது, அந்த நியாயப்பிரமாணம் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆண்டவர் அந்த மோசே காலத்துல இருந்து சொல்லிட்டாரு நீங்க என்னென்ன செய்யணும்ட்டு. இந்த நியாயப்பிரமாணம் உங்களோட ஜோஷுவா 1:8 ஜோஷுவா 1:8 யோசுவா 1:8 நீங்க திருப்புங்க. இதெல்லாம் என்ன சொல்லி இருக்குது? இந்த நியாயப்பிரமாணம் meditate on this book of the law shall not depart. Underline that part. Shall not depart. Especially underline the word not, because most of the time it departs. முக்காவாசி நேரம் ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட இருதயத்திலிருந்து அது ஓடி இருக்கு. ஏன் நம்ம புடிச்சிக்கல. You know, holding it. Okay, let's read Joshua 1:8. 1, 2, 3. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Okay, the book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it. Meditate in it when? So God is giving a very clear blueprint. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு நம்மளுக்கு. எப்படி ஆண்டவரோட வார்த்தை நம்மளோட வாயிலிருந்து விட்டு போகாம இருக்கும். நம்ம தினம்தோறும் காலையிலையும் இரவும் பகலும் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது, the only way God's word will not depart from us is when we begin to meditate on His word day and night. Amen. If you don't meditate God's word day and night, you will surely lose out. It will go. It will depart. You won't hold it. Because why? Not because God's word won't want to come to you. It's because you will reject God's word. ஆண்டவரோட வார்த்தை நிக்காதுன்னு இல்லை, நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஆண்டவரோட வார்த்தையை. ஏன்? தேவ பயம் இல்லாம போயிடும். So there is a pattern here. So this is what Judah did. யூதர்கள் இந்த ஜூடா இந்த யூத ராஜ்யத்திலையும் இஸ்ரேல் ராஜ்யத்திலையும் என்ன நடந்து கொண்டு வந்துச்சுன்னா, அந்த அவங்களோட முன்னோர்களா their forefathers, அவங்களோட முன்னோர்கள் ஆண்டவரோட அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்க பேசல, அவங்களோட பிள்ளைங்களுக்கு பேசல, சொல்லிக் கொடுக்கல.
இதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் நம்ம செய்யணும், இதான் காலையிலயோ ராத்திரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். இவங்க செய்யாம போயிட்டாங்க. அப்போ ஒரு காலம் வந்தானே, அந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அங்க ஆலயம் அழகான ஆலயம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவங்களுக்குள்ள இல்ல. ஆண்டவர் யார் தெரியாது. நீ என்னத்தை செய்றேன், பண்டி சாப்பிட மாட்டேன். ஏன்னா பண்டி சாப்பிட்டா யூதர்களுக்கு அது கேனம். ஓகே, ஓ ஐ ஃபாலோ த லா, I do this, I won't eat pork because Jews, you are not supposed to eat pork. So just because by your doing doesn't mean that you are following God's commandment. Are you seeing God in that law? Are you seeing God in whatever that God has stated? Or are you practicing just doing something which is just another practice? சும்மா ஒரு ஏனாதானமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இது சும்மா இதெல்லாம் செஞ்சுட்டு வரோம். ஏன் செஞ்சீங்க? என் தாத்தா செஞ்சாரு, என் தாத்தா செஞ்சனால நானும் செய்கிறேன், என் பாட்டி செஞ்சாங்க, என் பூட்டி செஞ்சாங்க, அதனால நான் செஞ்சு கொண்டு. என்ன காரணம் தெரியாது. That's what was happening. So they didn't know what they were doing. They were just continuing their life. So the fear of the Lord began to depart. They didn't have any more fear of God. That is why all the kings that came, அதனால தான் எல்லா ராஜாக்களும் அங்க வரும் பொழுது அவங்களுக்கு தேவ பயம் இல்லாம போயிருச்சு. They didn't have the fear of God. You see when you read the kings, they all did things against God. This king came, he did against God. That king came, he did against God. They couldn't walk rightly. Why? No fear of God. Tell the person next to you and say, you better have the fear of God. இப்போ இருக்கிற பெற்றோர்கள், இப்போ இருக்கிற the parents today, better teach your child. Teach your child on the fear of the Lord. தேவ பயத்தை குறித்து நீங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன வயசா இருக்கட்டும், doesn't matter. Teach them. Make sure you are instilling the fear of the Lord in their life. சும்மா fear of the Lordனா தேவ பயம் அந்த பயம் இல்ல. தேவ பயம்னா ஆண்டவருக்கு கனம் செலுத்துறது, ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிறது. தேவன் யார் என்று தெரிஞ்சாதான் நம்ம மரியாதை கொடுக்க முடியும். Amen. Only when you know God, you will begin to revere Him. And this is the problem today. The society is getting back to worse. சமுதாயம் ஏன் ஒன்று வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுது? காரணம் தேவ பயம் இல்லாமல் போயிருச்சு. சபையிலும் சரி, வெளியும் சரி, தேவ பயம் இல்லாம போனா நம்மளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் எப்படி என்னத்தை உணர்த்துவார் நம்மளுக்கு? How the Spirit of God is going to convict us. So we won't have the conviction. We will continue doing. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாமே ஆன்லைனில் செஞ்சிடலாம், தெரியுதுல்ல? நம்பர் கூட ஆன்லைனில் வாங்கிடலாம். You can even gamble online and yet sit in the church. You can be sitting in the church and playing with your phone, and while people be thinking that you are reading the Bible, but actually you are gambling. That's the worst kind of fear of God. You are completely oblivious to the fear of the Lord. ஆண்டவரோட தேவ பயம் என்று அறியாம அப்படி ஒன்று தெரியாம போனனால, you know, this is terrible. This is dangerous. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஆண்டவரோட காரியத்தில் நம்மளுக்கு தெரியும் எது தேவ பயம். And Ahaz did. You see what else Ahaz did? என்ன வேற செஞ்சு கொண்டு வந்தான்? What else did Ahaz do? So we just going to go very quickly on some of the things. Okay. Okay, turn with me to 2 Kings, 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், 2 Kings chapter 17 verse 10. உயரமான சகல வீட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி. இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு பேர் தெரியுமா? என்ன பேர் இது? Do you know what is the name of the Israelites that God gave? என்ன கழுத்து? வணங்கா கழுத்து. வணங்கா கழுத்தா? வணங்கா கழுத்து அப்படின்னா என்னது?
நீங்க பக்கத்துல பார்த்து நான் உங்களோட பொண்டாட்டி ஒய்ஃபை பார்த்து நீ தான் என்னோட மனங்காக்கலுக்குன்னு சொல்லிடாதீங்க, அப்படி ஒரு கொட்டு விடுவோம். ஓகே, அன்பே நீ தான் என்னோட மனங்காக்கலுக்கு இல்லை, அது அன்பான பேர் இல்லை. Okay, God called Israelites as second name. What was their second name? Stiff-necked. Not stiff-necked. Stiff-necked. They were stiff-necked people. You know what was stiff-necked? You won't tell. You know what was the name of, you know why God gave them the name stiff-necked? It's not because of they are stubborn, but they were rebellious. அவங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு ஆண்டவர் அந்த பேர் கொடுத்தாரு வணங்காக்களுக்கு? அவங்க வந்து ஸ்டபர்னா இருக்கிறதுனால இல்லை, அவங்க வந்து ரிபேலியஸாக இருந்தாங்க. அதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க, அருவருப்பான காரியத்தை செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஆண்டவரை கொடுத்தாரு. ஏன்னா ஸ்டபர்னா ஓகே நான் செய்யலை, நான் செய்ய மாட்டேன் அப்படி இருப்பேன். இது வந்து செய்யாம ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க, அதுக்கு தான் ஆண்டவர் ஸ்டிக் நெக்னு சொன்னார். ஓகே. Okay, coming back to the topic here. Okay, 2 Kings chapter 17. Okay, just before we go there, I'll just give you an overview on this before we go to chapter 17. Verse 16, when you read verse 16, in verse 10, chapter 16 verse 10, 2 Kings chapter 16 verse 10, this is what happened. Now King Ahaz went to Damascus to meet Tiglath-Pileser, king of Assyria, and saw an altar there at Damascus. Okay? And King Ahaz sent to Urijah the priest design of the altar and its pattern according to all its workmanship. Then Urijah the priest built an altar according to all the king Ahaz had sent from Damascus. So Urijah the priest made it before King Ahaz came back to Damascus. Okay, so படிங்க முதல்ல. அப்பொழுது ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத்-பிலேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகிய ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய ஊரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள்ளே ஆசாரியனாகிய ஊரியா அப்படிக்கு ஒத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தார். இங்க இஸ்ரவேலுக்கு யூதாக்கு ஒரு பெரிய அழகான ஒரு ஆலயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவர் டமாஸ்கஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அழகான ஒரு பலிபீடத்தை பார்த்துருக்கிறாரு. யாரு? ஆகாஸ். இது யாரோட பலிபீடம்? யாரோட பலிபீடம்? டமாஸ்கஸ்ல யாரோட பலிபீடம்? டிக்லாத்-பிலேசர். ஓகே, அசீரியனோட பலிபீடத்தை அவர் பார்த்துட்டு wow beautiful, this பலிபீடம் இஸ் பியூட்டிஃபுல், this altar very nice altar, காஃபிங் அழகா இருக்குது, சைட்ல எல்லாம் அப்படியே ஜப்பனீஸ் மேட், சைனா மேட் எல்லாம் இல்லை அங்கே அந்த ஒரு ஓகே இதெல்லாம் அழகா இருக்குது. இவர் இதை டக்குன்னு ஃபோட்டோ இல்லை இவர் அந்த பிளான் எல்லாம் அழகாக வரைஞ்சிட்டு ஓகே இந்த பிளான்லாம் வரைஞ்சிட்டு யாருக்கு? உரிஜா. அங்கே அவர் வந்து யூதாவில் இருக்காரு, அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஃபோனில் இல்லை, ஒரு மெசேஜர் அனுப்பி அவரை இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிளியராக சொல்லணும். அவங்க யோசிப்பாங்க, ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாரு, ஃபோன் அடிச்சிருப்பாரு. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மெசேஜர் அனுப்பி இந்த பிளான்லாம் வரைஞ்சிட்டாரு. இந்த ஆலயம் வந்து இப்படி இருக்கு. ஸோ வாட் he drew this plan of the altar in Assyria, this Assyrian altar. He drew everything. He built a replica in Judah. அவர் வந்து யூதாவில் போயிட்டு அதே போல இங்க வந்து கட்டிட்டாரு, செஞ்சுட்டாரு. இப்போ வந்து யூதாவில் வந்து ஆலயத்தில், ஆண்டவரோட ஆலயத்தில் 2 பலிபீடம் இருக்குது. ஆண்டவரோட பலிபீடம் உண்டு, இது வந்து அசீரியன் கடவுளோட பலிபீடம். தேவ பயம் இல்லாம போகும் பொழுது உனக்கு 2 பலிபீடம் உன்னோட உள்ளத்துல இருக்கும். பி கேர்ஃபுல். ஆண்டவரோட வார்த்தையை பிடிச்சுக்கோ, இல்லாட்டி 2 பலிபீடம் வந்துடும்.
two balipidams, two altars will come. Why? Because you didn't hear God's word. You didn't take hold of God's word. Okay? So what he did? He did that. That was the first sign of danger. Now you're beginning to copy the system of the world and you're trying to apply that into your own life when you are supposed to be God's. When you're supposed to belong to God. Instead of applying the system which was in the Bible, you are applying the system which belongs to the world. You're taking the worldly system and putting it and applying it into your life. That's the biggest danger. Now you got two. You are going to get confused. இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு சிஸ்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்குது. இப்போ வந்து குழம்பி போறாங்க. He did something which was evil. Am I right? He did something which was evil. And now we go to chapter 17. இப்போ வந்து 17ஆம் வசனத்துக்கு நம்ம போவோம். அதிகாரத்துக்கு போவோம். Okay, verse 10. What happened? உயரமான சகல வீட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் விக்கிரகத்தோப்புகளையும் நிறுத்தி. ஓகே 9 படிக்கும் போது செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததுமன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி. Okay, so this what they were doing, they were building, they were doing things secretly. இது வந்து ரகசியமாக இவங்க செஞ்சு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ரகசியமா, ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா ரகசியமா செஞ்சா? If you do things secretly, do you think that God will know or not? God will know. But they were doing things secretly. Why? Because they liked the pattern. You see, every of those idol worship back then, அப்ப அந்த டைம்ல இருக்கிற இந்த மாதிரி ஆராதனை, இந்த மாதிரி பலிபீடங்கள், அவங்களோட வே ஆஃப் வர்ஷிப், அவங்க ஆராதனை வந்து எப்போ பார்த்தாலும் அங்க வந்து prostitution இருக்கும். Why the ways of the ungodly was nice to see for them? Because they don't have the fear of God. When they see this outside world, when they see the practice, this worship practice, that worship practice, when they see all this, they enjoy because there was sinfulness involved. Prostitution was involved during worship. Okay, தமிழ்ல என்ன சொல்வாங்க prostitution? விபச்சாரம். அந்த எல்லா ஆராதனையிலயும் உங்களுக்கு எல்லா மாதிரி பலிபீடத்திலயும் அவங்க அந்த விபச்சாரம் நடக்கும். That was the act of worship for the ungodly. Okay, ஆண்டவர் அறியாதவங்க அவங்களோட ஆராதனை வந்து அதுல விபச்சாரம் நடக்கும். So when these Israelites, when the children of Israel said, wow, so nice, you all can do that, I cannot do this. Okay, in my temple everything has to be holy. Here this is holy. Wow, I like it, I want to go and try that. They begin to go. That's why they begin to they bring the system. Okay, secretly they begin to do these things, apply this in their life. One of the most rebellious thing for them to do. இது வந்து ஒரு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். Okay, and in what do you call, in chapter 10 verse 10. Okay, when we read verse 10, they set up for themselves sacred pillars, wooden images on every high hill and every green tree. They burn incense on all the high places. So இங்க நிறைய காரியத்தை இது வந்து 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கலாம், நீங்க வீட்ல போய்ட்டு அதை படிங்க. Okay, இப்போ நம்ம திரும்ப 16 chapter 16. Let's stick to chapter 16 here. Okay, now one by one we're going to do very quickly. One by one we're going to go. In verse 13. இப்போ வந்து அந்த பலிபீடத்தை கொண்டு வந்துட்டாங்க, இங்க செஞ்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த பிராக்டிஸ் நடக்குது. 13. சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலியின் ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் வைத்திருந்தார். Now whatever they are supposed to have in their temple worship, okay, ஆண்டவரோட ஆலயத்துல வழக்கமா நடக்கிற காரியத்தை செய்யாம
இவங்க இந்த பலிபீடத்தை பக்கத்துல வந்து வச்சு இப்ப அங்க பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆலயத்துல வேற ஊரோட தேசத்தினோட ஆராதனை எடுத்துட்டு வந்து இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலே வேணான்னு சொல்லிட்டாரு. கானான் தேசம், அந்த கனானைட், இந்த ஹீவைட்ஸ், ஹீத்தைட்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட வழிமுறை நீங்க கொண்டு வராதுன்னு ஆரம்பத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இப்ப கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது முதல். ஓகே, நம்பர் 1 that one in verse what do you call, what verse is that? 13. Okay, number 14, verse 14. He also brought the bronze altar which was before the Lord from the temple. Okay, ஆண்டவரோட ஆலயத்துல இருக்கிற அந்த என்னது வெங்கடம் பலிபீடம், வெங்கடம் பலிபீடம் அங்க இருந்துச்சு. அங்க சோலமன் கட்டும் பொழுது அதையும் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. என்ன நடக்குது படிங்க 14. கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடது புறமாய் வைத்தான். ஓகே, இந்த பலிபீடத்தை அங்க வந்து வெங்கலம் பலிபீடம் இருந்துச்சு, அதை வந்து இங்க ஆண்டவரோட பலிபீடம் இது, அதை எடுத்து இங்க வந்து பக்கத்துல வச்சுட்டாங்க. இந்த புதுசா கட்டியிருக்கான், அதையும் பக்கத்துல வச்சுட்டான். பக்கத்துல இருக்குது இப்ப. ஆனா இந்த பலிபீடத்தை ஒன்றும் தொடரல. இப்ப எல்லா சாக்ரிஃபைஸும் இந்த பலிபீடத்துல செய்யறாங்க. Okay, they brought both the altar, the bronze altar which was in the temple, they brought it out and placed it before this altar, and then I don't know whether I have the picture or not. I think the third picture, second picture. Okay, yes, that's the one. Okay, the bronze altar which was the smaller one, beside the smaller one they put this new altar which is the big one. Okay, இந்த பெரிய பலிபீடத்தை இத போட்டுட்டாங்க. இது என்ன காட்டுது? இப்போ வந்து எல்லா ஆராதனையும் இதுல நடக்குது, இங்க நடக்கல. ஆண்டவரோட ஆலயத்துல, ஆண்டவரோட பலிபீடத்துல நடக்கல. It is happening in the evil altar. Now you got two altars. Which altar are we having in our life? நம்மளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பலிபீடத்தை நம்ம எடுத்துக்கொண்டு வரோம்? இது வந்து ஆண்டவரோட ஆலயத்துக்குள்ள ரெண்டு விதமான பலிபீடம். Inside the temple they brought in two different altars. One is holy, one is unholy. So just because it is the temple of God doesn't mean everything holy. If it is not built under the guidelines of God, under the blueprint of God, it is not holy. ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஆண்டவரோட ஆலயத்துல செஞ்சா கூட அது வந்து தப்பு. ஆமென். கேக்குறீங்களா இல்லையா? சத்தம் வர மாட்டேங்குதா? ஓகே, தவறு. ஆண்டவருக்கு அது அருவருப்பா இருக்குது. It is God despises that. God doesn't like that. But this is what they were doing. Okay, and then not only that, this is all Ahaz punya kerja. Ahaz is doing all this. Okay, continue. ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய ஊரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலியையும் செலுத்தி அதின் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல ரத்தத்தையும் பலிகளின் சகல ரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த ஓகே, இப்போ வந்து அதே கீழே போங்க. There was something. What they did was, now they began to burn and light those places. Okay, அந்த இடத்துல வந்து அவங்க அந்த burn என்ன that verse 15. And King Ahaz commanded Urijah the priest, saying, on the great new altar burn morning offering, okay, and evening offering. In the morning or evening எங்க burn பண்ணணும் பார்க்க போனா, காலையிலும் சாயங்காலமும் உண்மையிலே பார்க்க போனா ஆண்டவரோட ஆலயத்தில் எங்க பர்ன் பண்ணணும், எங்க எரிக்கணும்? ஒரு இடம் இருக்குது. நம்ம வந்து அந்த டெபினக்கல் படிக்கும்போது படித்தோம். என்னது? காலையிலும் சாயங்காலமும் அங்க வந்து ஒளி கொடுக்கும். அது பேர் என்னது? காலையிலும் சாயங்காலமும் அங்க போயிட்டு lampstand.
லேம்ப் ஸ்டாண்ட், லேம்ப் போஸ்ட் இல்லை, லேம்ப் ஸ்டாண்ட். ஓகே, தமிழ் என்ன சொல்லுவாங்க? லேம்ப் ஸ்டாண்ட், குத்துவிளக்கு. குத்துவிளக்கு அவங்க காலையிலையும் சாயங்காலமோ அதை எல்லாத்தையும் வெட்டி எல்லாம் செட் பண்ணி ட்ரீம் பண்ணி அந்த ஒளியை வந்துக்கிட்டே இருக்கணும், அந்த ஒளி இருந்துக்கிட்டே இருக்கணும். அது செய்யாமல் இப்போ வேற இடத்துல ஒளி ஓடுது. ஸோ ஸ்லோலி, லிட்டில் பை லிட்டில், he was removing himself from the presence of God. ஆண்டவரோட பிரசன்னத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாஸ் விலகி வந்துக்கிட்டே இருந்தான். You may be thinking you're doing everything inside the temple. Everything is fine. You are in the presence of God, but God's presence is not there. The moment you begin to compromise, நீங்க எப்ப காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களோ ஆண்டவரோட பிரசன்னம் அங்கிருந்து போகுது, விட்டு போகுது. Because God is a jealous God. God will not allow compromise in our life. நம்மளோட வாழ்க்கையில நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமா? தேடி பார்க்கணும், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி காம்ப்ரமைஸ் செய்யறோம், எப்படி காம்ப்ரமைஸ் பண்றோம்? காம்ப்ரமைஸ்னா என்னது தமிழ்ல? ஒத்து போறது. ஓ பரவாயில்ல, நீ அசுத்தம் நான் சுத்தம், பரவாயில்ல, நம்ம 2 பேரும் ஒத்து போயிருக்கோம். கேன், எவ்ரிதிங் கேன். அது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், என்ன கவலை, மன்னிப்பு தான் இருக்க. ஓகே, மன்னிப்பு இருக்கிறனால வரைக்கும் நம்ம என்ன கவலை? என்ன செஞ்சிருவாங்க பெருசா? ஆண்டவர் தான் மன்னிச்சிருவாரு. அப்ப நம்ம ஒத்து போறது காம்ப்ரமைஸ். நீ எல்லாம் செய்யறது உலகத்துல எல்லாம் வேணாலும் செய்யலாம், நியாயத்திற்கு ஒரு நாள் இருக்குப்பா. There is a day of judgment. You and I are going to face God. எல்லாரும் ஆண்டவரை பார்க்க போறோம். அங்க இருக்குது உண்மையான ஜட்ஜ்மெண்ட். So don't play with the presence of God. You must search for yourself and see whether ஆண்டவரோட பிரசன்னம் வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்குதா. Search and see whether you have the presence of God or not. If you don't have, something is wrong. Just because of your practice doesn't mean you have the presence of God. ஆண்டவர் இல்லை, நான் வந்து காலையில் ப்ரே பண்ணுறேன், ராத்திரி ப்ரே பண்ணுறேன், சாயங்காலம் ப்ரே பண்ணுறேன், பைபிள் இத்தனை நாள் 10 சாப்டர் 15 சாப்டர் நான் படிக்கிறேன், ஆண்டவரோட பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கு. இல்லை, அதனால இல்லை. ஆண்டவரோட பிரசனத்துக்கு நீ தேடி போறியா? ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள நீ தேடி போகும்பொழுது நம்ம இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஆனால் இது ஆண்டவரோட பிரசனமோட நோக்கம் இல்லாமல் கூட நம்ம செய்யலாம். We can still do things, we can still practice, but not have the presence of God. Because if you think that the work that you're doing will bring the presence of God, is wrong. But if you go and search for His presence, as the Bible says, if you seek me, you will find me. என்னைய தேடினால் நீ கண்டடைவீர்கள். When you seek, are we seeking God? It's important. One more thing that He did, final one. This is the final thing that He did. எங்க படிச்சீங்க முத? 15 Okay, let's go to 16. ராஜாவாகிய ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய ஊரியா செய்தார். Okay, 17. பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்குகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேல் இருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே இருக்கிற வெண்கல ரிஷபங்களிலிருந்து இறக்கி அதை கற்களில் தலவரிசையிலே வைத்து. ஓகே, நீங்க 18 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா இங்க இருக்கு 18ல, and also he removed the seven pavilion which they had built in the temple, and he began to remove one by one the things of God from the temple. ஒரு காரியமா ஆலயத்துல இருந்து எல்லாத்தையும் அவன் விட்டு போனான், எல்லாத்தையும் கழட்டி போட்டான். Very dangerous. See, sometimes we do things, we don't know, little by little we are actually removing God from our life. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வாழ்க்கையில இருந்து நம்ம விட்டு விலகலாம். எப்படி நம்ம அதை செய்யறோம்? By little by little, கொஞ்சமாக ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சிட்டோம், பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிட்டோம், ஓகே, பைபிள் படிச்சிருக்கோம், சீக்கிரமா பைபிள் படிக்கணும், அப்பதான் ஆண்டவர் பிரச்சனை விட்டு போகாது. No. The moment we begin to do things, we take lightly the presence of God. God's presence is no more there.
ஆண்டவரோட வாழ்க்கை, ஆண்டவரோட காரியத்துல நம்ம விளாண்டா ஆண்டவரோட பிரசன்னம் அப்படியே விட்டு போயிடும். The moment you begin to play with the presence of God, God's presence is gone. It's not going to be there. Okay, so we have to be search ourselves. நம்மளோட வாழ்க்கையை நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். எப்படி ஆண்டவரோட பிரசன்னம் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்குது? What kind of, how is God's presence in our life? Are we really indulging ourselves in the presence of God? When we talk about raising a prayer altar, ஜெப பீடத்தை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லும் பொழுது அது என்னது குறித்து என்ன, வாட் இஸ் த மோட்டிவ் பிஹைண்ட்? அதோட மோட்டிவ் என்னது? எனக்கு ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள நான் இருக்க போறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள I have to be found in the presence of God. நான் காணப்படணும். I don't want to leave the presence of God. அப்ப எப்படி அதை செய்யறது? தினந்தோறும் ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானிக்கணும். Meditate on God's word. Meditate, not just read, but meditate, think. Even throughout the day, think. அது குறித்து யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு படிச்சீங்களா? இன்னைக்கு காலையில படிச்ச ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது அதை தினந்தோறும் அந்த நாலு பூரா நம்ம யோசிச்சு ஆண்டவர் என்னத்தை சொல்றாரு, இந்த குறித்து ஆண்டவர் என்னத்தை பேசுறாரு என்னோட உள்ளத்துல, அதுபடியாக நம்ம கேட்டு அதுபடியாக நம்ம நடக்க கத்துக்கணும். அதான் ஆண்டவரோட பிரசனம். இது சும்மா ஆண்டவரோட பிரசனம் 2 பாட்டை போட்டுக்கிட்டு வீட்டில் அது பிரசனம் வந்துடாது. Okay, these are sometimes we are very emotional people. We like the feeling. As long as the feeling இருந்தால் போதும். அந்த ஃபீலிங் இருந்தால் ஆண்டவரோட பிரசனம். ஓகே, அந்த ஃபீலிங் ஒரு பிரசனத்தை கொண்டு வராது. உன்னோட வாழ்க்கை நீ ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறியா? Are you obeying God's word? Even if it is difficult to obey, are you obeying God's word? That is the presence of God. Hallelujah. So sometimes we need to search ourselves and see, find out, God, am I truly doing things that is right before you? Do you love what I do? Find out, ask God. Let us all stand up. So these 5 things we see that Ahaz did. ஆகாஸ் செஞ்ச காரியங்கள் 5 காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்ச ஆரம்பித்தான். அது முதலாவது காரியம் அந்த வேற ராஜா கிட்ட போயிட்டு நானே உன்னுடைய அடிமைன்னு சொல்லிட்டேன். நம்ம எந்த காரியத்துக்கு அடிமையாக இருக்கிறோம்? வாட் ஆர் த திங்ஸ் தட் we are actually becoming a slave to? Search God. Ask God. Search your heart. Holy Spirit, search me now. Right now, even as we stand, நம்ம இங்கே நின்று இருக்கும்போது கூட ஆண்டவரே என்னோட உள்ளத்தை ஆராய்ந்து. Lord, we confess that we have wandered far from your purpose and plan, and willingly walked in the wrong direction. We've disobeyed your commands. Father, forgive us. Spirit, come lead us back to the way, back to the truth, back to